கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் காத்திருங்கள். அதாவது நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. ஆண்டவர் செயல்படக்கூடிய நாள் மட்டும் நம்ம காத்திருக்கணும். புதிய ஏற்பாட்டில் அதுக்கு ஏற்ற வகையாக ஒரு வசனம் வருகிறது பாருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்ப அந்த ஏற்ற காலம் இப்போ ஆண்டவர் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும். நமக்காக யுத்தம் பண்ண எழும்பலாம், எதிரானவர்களை மடங்கடிக்க எழும்பலாம், நமக்காக பரிந்து பேச எழும்பலாம், நமக்காக காரியங்களை செயல்படுத்தக்கூடியவராக அவர் எழும்பலாம். ஆண்டவர் எழும்பிவிட்டால் நமக்கு எதிராக யாராலும் எவராலும் எதுவாலும் ஒன்றும் செயல்படுத்த முடியாத நிலை. இப்போ அவர் நமக்காக எழும்பணும் அப்படின்னா நம்ம காத்திருக்கணும். வெயிட் அண்ட் சீ. காத்திருந்து அவர் தான் தேவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. காத்திருப்பதற்கு நமக்கு பலன் வேணும், பொறுமை வேணும், ஆண்டவருடைய ஒத்தாசை வேணும். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் எழும்புவதற்கு நாங்கள் அதுவரைக்கும் அமைதியோடு காத்திருக்கத்தக்கதான பலனை நீர் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவரை எழும்ப விடாதபடி நாம தடை, நான் இருக்கேன், என் காரியத்தை நான் பார்ப்பேன், நானே எனக்கு இதை பார்த்துக்கிடுவேன். ஒரு வசனம் வருகிறது அல்லவா, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணணும்னா நான் காத்திருக்கணும். நான் காத்திருந்தா போதும். என்னுடைய வேலை காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தொழில் காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய படிப்பு காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்ப காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வரக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, காத்திருக்கும் பொழுது அவரே எழும்புவார், அவரே நடத்துவார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீராகவே எங்களுக்காக எழும்பி காரியங்களை செயல்படக்கூடியவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அந்த நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.